அரசன் ஒரு ரகசிய பொக்கிஷம். அதைத் தேட பல புத்திசாலிகள் தோல்வியடைந்தார்கள். ஆனா ஒரே ஒரு மனிதன் மட்டும் அதை கண்டுபிடித்தான். அவர் யார் தெரியுமா? தெனாலிராமன். விஜயநகரத்தில் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரசர் மிகவும் சிந்தனையில் இருந்தார். அவரது மந்திரிகள் கேட்டார்கள், அரசே, ஏதாவது பிரச்சனை உள்ளதா? அரசர் மெதுவாக சொன்னார், என் தாத்தா ஒரு பெரிய பொக்கிஷத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா அதன் இடத்தை யாருக்கும் சொல்லவில்லை. அவர் ஒரு பழைய சுருளை காட்டினார். அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையை அறிந்தவனுக்கே பொக்கிஷம் கிடைக்கும். அனைவரும் குழம்பினர். ஒரு மந்திரி சொன்னான், இது கண்டிப்பா ஒரு மலைக்குள் இருக்கும். மற்றொருவர், இல்லை அரசே, இது கடலில் இருக்கும். மூன்றாவது, நான் கண்டுபிடிக்கிறேன் என்று 3 நாட்கள் தோண்டி மண் மட்டுமே எடுத்து வந்தான். அனைவரும் தோல்வியடைந்தார்கள். அப்போது தெனாலிராமன் அங்கு வந்தார். அவர் சுருளை பார்த்தார். ஒரு நிமிடம் சிரித்தார். அரசர் கேட்டார், என்ன தெனாலி, உனக்கு புரிந்ததா? தெனாலி சொன்னார், அரசே, இது பொக்கிஷம் பற்றிய சுருள் இல்லை. இது ஒரு சோதனை. அடுத்த நாள் தெனாலி நகரம் முழுவதும் அறிவிப்பு செய்தார். யாராவது உண்மையான மனிதராக இருந்தால் அரண்மனைக்கு வருங்கள். பலர் வந்தார்கள். அவர் ஒவ்வொருவரிடமும் கேட்டார், நீங்கள் எப்போதாவது பொய் சொன்னீர்களா? அனைவரும் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் நல்லவர்கள். தெனாலி சிரித்தார். ஒரு சிறிய விவசாயி மட்டும் வந்தான். அவன் சொன்னான், ஆமாம் ஐயா, நான் சில நேரங்களில் பயந்து பொய் சொன்னேன். அதைக் கேட்டதும் தெனாலி மகிழ்ந்தார். அவரை அரசரிடம் கொண்டு சென்றார். தெனாலி சொன்னார், அரசே, உங்கள் தாத்தா சொன்னது உண்மையான பொக்கிஷம் தங்கம் இல்லை, நேர்மைதான் உலகிலேயே பெரிய செல்வம். அவர் விவசாயியை காட்டி, இவன்தான் உண்மையானவன், அதனால் பொக்கிஷம் அவனுக்கே. அரசர் அதிர்ச்சியடைந்தார். பிறகு சிரித்து சொன்னார், அப்படியென்றால் இந்த மனிதனே நாட்டின் உண்மையான செல்வம். அவர் அந்த விவசாயிக்கு பெரிய பரிசு அளித்தார். பொக்கிஷம் என்பது தங்கமல்ல, உண்மை பேசும் மனசுதான் உலகிலேயே பெரிய செல்வம். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.